என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நண்பர்களே, இந்த வீடியோ நாங்கள் ஊட்டி சென்றபோது முதுமலை வனப்பகுதிக்கு சென்றோம். அப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள், சில முக்கியமான காட்சிகளை மட்டும் இங்கே தந்துள்ளேன். இது கூடலூரிலிருந்து முதுமலைக்கு மேலே செல்லும் பொழுது மலை இடுக்குகளில் மேகம் தவழ்ந்து செல்லும் காட்சி. அங்கு பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக ரம்மியமாக இருந்தது. இது கேமராவில் எப்படி வரும் என்று தெரியவில்லை, ஆனால் நேரடியாக பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருந்தது. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதற்கேற்ப நீங்களும் பார்க்க உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் இந்த வீடியோவில். இது முதுமலை புலிகள் காப்பகத்தினுடைய நுழைவாயில். இந்த முதுமலை புலிகள் காப்பகம்தான் நீலகிரி உயிர் கோள காப்பகத்தில், அதாவது இந்திய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட வன உயிர் காப்பகத்தில் முதலாவது ஆகும். இது 1940 ஆரம்பிக்கப்பட்டதாக அது ஒரு தகவல் சொல்கிறது. இங்கே நாங்கள் முதலில் நுழைந்தவுடன் பார்த்த காட்சி மான்கள் தான், சாலையை கடக்கும் மான். இங்கே மான் கூட்டங்கள் அதிக அளவில் நாங்கள் இங்கே பார்த்தோம். இந்த வனப்பகுதியில் அதிகமாக வாழக்கூடிய உயிரினங்கள் மான்கள், நீலகிரி குரங்குகள் மற்றும் யானைகள், காட்டெருமைகள், சிறுத்தைகள், புலிகள் அதிக அளவில் இங்கே வாழ்வதாகவும் தகவல்களை அறிந்து கொண்டோம். சாலையோரங்களில் அதிக அளவில் இங்கு மான் கூட்டங்கள் காணப்பட்டன. சுற்றுலா பயணிகள் அவரவருக்கு தகுந்த மாதிரி வாகனங்களில் வருகிறார்கள், டூ வீலர்கள் மற்றும் சுற்றுலா வேன்களிலும் வருகிறார்கள். இது மைசூருக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாகும். அதனால் இங்கே வாகன போக்குவரத்து அதிக அளவில் இருக்கும் பகல் நேரங்களில். இங்கேயும் ஒரு மான் கூட்டம். இந்த முதுமலை கர்நாடக வனச்சாலையில் இரவு நேரங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் மட்டுமே அனுமதிப்பார்கள். இங்கே ஒரு மான் கூட்டம். அதிக அளவில் நாம் பார்த்தது இந்த மான் கூட்டங்கள் தான். நாங்கள் செல்லும் பொழுது 2020 பிப்ரவரி மாதத்தில், அதாவது டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அதிகமான குளிர் காரணமாக இங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் கருகி, இதனால் வனத்துறையினரே அவற்றை சுத்தம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த டைமில் செல்லும் பொழுது இப்படித்தான் இருக்கும். இது பார்க்கக்கூடியது மாயாற்றின் அக்கறையில் யானைகள் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யானைகள் முதுமலையில் உள்ள தப்பக்காடு யானைகள் முகாம் வளர்க்கப்படும் வளர்ப்பு யானைகள், அதாவது குங்கி யானைகள் ஆகும். நாம் வேனுக்குள் இருந்து வீடியோ எடுத்ததுனால் கிளியரன்ஸ் இருக்காது, தெளிவாகவே இருக்காது, ஓரளவுக்கு தான் தெரியும். நாம் இப்பொழுது முதுமலைக்கு வந்துவிட்டோம். முதுமலையில் வனத்துறை அலுவலகம் அருகே வந்துவிட்டோம். இப்பொழுது முதுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு முன்பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த இடத்திலிருந்து மசனங்குடி செல்லக்கூடிய சாலை பிரிகிறது. நாங்கள் சென்ற பொழுது முதுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு பின்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு ஒரு காட்டானை அங்கு அலுவலகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்தது. அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை ஊழியர்கள் அவற்றை விரட்ட சென்று விட்டு பின்னர் திரும்பி வந்தார்கள். யானை சிறிது நேரம் அங்கேயே இருந்துவிட்டு பின்பு அதுவே தானாகவே காட்டுப்பகுதிக்கு சென்றது. யானை ரொம்ப தூரத்தில் இருந்ததால் நம்முடைய கேமராவில் சிறிதளவாய் பதிவாகி இருந்தது. நண்பர்களே, இதுதான் வனத்துறை அலுவலகம். இங்கே தான் வனத்துறைக்குள் சவாரி செய்ய, அதாவது வனத்துறை ஜீப்பில் செல்ல டிக்கெட் எடுக்க வேண்டும். இங்கே சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் விளையாடவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் வனத்துறை ஜீப்பில் சவாரி சென்ற பொழுது நாம் முதலில் கண்டது இந்த நீலகிரி குரங்குகள் தான்.
இவை இவற்றுக்கு உண்மையான பெயர் என்னவென்று தெரியவில்லை. இது நீலகிரி மங்கி என்றே சொல்கிறார்கள். நம்முடைய ஜீப் சவாரியில் வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில், அதாவது மாயாற்றில் இருக்கக்கூடிய ஒரு அருவிக்கு நம்மை அழைத்துச் சென்றார்கள். அந்த இடத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரும்பி வரும் வழியில் ஒரு கடாமானை பார்த்தோம். அந்த கடாமான் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது. பின்பு நாங்கள் நகர்ந்தவுடன் அது நகர்ந்து சென்றது. பிப்ரவரி மாதங்களில், அதாவது இந்த மாதங்களில் சுற்றுலா சென்றால் வனப்பகுதி பசுமையாக இல்லாமல் காய்ந்த நிலையிலேயே இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு டூர் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.